ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தஞ்சாவூர்ல மக்கள் சந்திப்பு நடத்திருக்காரு. அதுல அவர் உரையாற்றினது தான் மிகவும் பரபரப்பா வந்து பேசப்படுது. உண்மையிலேயே சில விஷயத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. மக்களுடைய தன்னெழுச்சி அப்படின்னா அது என்ன அப்படின்றத 2000 காலாண்டுல, அதாவது UK கிட்ஸ் ஆரம்பிச்சு 80ல உள்ளவங்க இருந்து எல்லாருமே இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிறதுக்கு முக்கிய காரணம் நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டுக்கு புதிய ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்றது பெரும்பாலான மக்களுடைய மனதில் உள்ள எண்ணமா இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த அளவுக்கு மக்கள் தன்னெழுச்சியா வந்து இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா, காலையில விஜய் வந்து திருச்சியில இருந்து தஞ்சாவூர் வந்து வராரு. அவர் வரும்போது ஏற்கனவே புஷி ஆனந்த் மக்களுக்கு வந்து சொல்றாரு, யாரும் வந்து வாகனத்துல பின்தொடராதீங்க, பின்தொடர்ந்து வர வேணாம், விஜய்க்கு முன்னாடி யாரும் பைக்ல போவானா அப்படின்னு பல விதமான அறிவிப்புகள் முன்னாடியே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கர்ப்பிணிகள், தனவங்க, குழந்தைங்க இதெல்லாம் வந்து கூடத்துல வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவர் திருச்சியில இருந்து வரலையும் வந்து யாருக்குமே சொல்லாம தான் வந்து வந்திருக்காரு. ஆனா அதுக்கு பிறகு வந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆவீங்க. பைக்கும் காரும் எல்லாம் சுத்தி வந்து வருது. அவர் எவ்வளவு வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனாலும் எவ்வளவு கூட்டம் எல்லாம் பரபரப்பா வந்து ஏற்படுது. விஜய் கூட்டம் ஏற்பட நடந்த அந்த இடத்துக்கு வராரு. அப்பதான் மக்கள் வந்து 4900 பேருக்கு தான் வந்து அங்க அனுமதி வந்து கொடுத்திருந்தாங்க. ஆனா மக்கள் அங்க 10,000 பேருக்கு மேல வெளில வந்து கூடியிருக்காங்க. இப்பதான் வந்து அவங்க எவ்வளவு கேட்டு விட்டு போட்டிருக்காங்க. அந்த மேல ஒரு 2-3000 பேர் வந்து உள்ள போட்டுட்டாங்க. மொத்தம் ஒரு 7000 பேர் இருக்கும் பிறகு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமா வந்து மக்கள் உள்ள போயிருக்காங்கன்னு பாத்தீங்க. அப்ப மக்களுடைய எந்த அளவுக்கு ஆரவாரமா இருக்குன்னா, அதே நேரத்துல அவங்க கூட்டத்தை அடிச்சு புடிச்சிட்டு எல்லாம் வெளில வந்து ஓடுறாங்க. அப்படி வெளில ஓடும்போது அங்க ஏகப்பட்ட செருப்பு, பேக் எல்லாமே தூக்கி வீசிட்டு தங்களுடைய பொருள்லாம் போனாலும் பரவாயில்ல, நாங்க விஜய் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு, அவர் பேசுனது கேட்டா மட்டும் போதும் அப்படின்ட்டு ஓடுறாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமா வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கணும். ஒரு விஜய் மேல பற்று இல்லாம விஜய்க்கு வந்து ஓட்டு போடாம இவ்வளவு கூட்டம் தன்னெழுச்சியா வர முடியாது. ஏன்னா அந்த தன்னெழுச்சி அவங்களுடைய முகத்துல ஆரவாரம் தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஆரவாரம் எந்த ஒரு கட்சியிலுமே இல்ல. அவ்வளவு ஒரு ஆரவாரம், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. அன்னைக்கு திருவிழா போல வந்து கூட்டம் நடந்த பகுதியில பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. இது மட்டும் கிடையாது, மீடியா பகுதியில பாத்தீங்க அப்படின்னா டிவில இருந்து அன்னைக்கு எல்லாமே வந்து பல மடங்கு டிஆர்பி வந்து ஏறுது. அதே போல வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல பார்த்தா லட்சக்கணக்கில் வந்து போயிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லட்சம். அதாவது நீ கூட்டத்தை அங்க கட்டுப்படுத்தினா கூட இங்க பாக்குறவங்களோட எண்ணிக்கையை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவ்வளவு பயங்கரமா வந்து வியூஸ்லாம் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு விஜயும் பேசுறாரு. இன்னைக்கு விஜய் பேசுனதுல கவனிச்சீங்கன்னா நீங்களே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பல புது விஷயங்கள் வந்து சொல்லிருக்காரு. அதாவது அவர் வந்து அந்த டெல்டா மாவட்டத்துல, அதாவது தஞ்சாவூர்ல உள்ள சுத்தியில வந்து என்னென்ன பிரச்சனைன்றதை முதல்ல வந்து எடுத்து சொல்றாரு. அந்த பிரச்சனை அப்படியே வந்து மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், விவசாயிகள் பிரச்சனையா இருக்கட்டும், மக்களுடைய அன்றாட பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையுமே வந்து எடுத்து சொல்றாரு. இதெல்லாம் வந்து உங்க காதுல விழுதா இல்லையா, திமுக அரசு வந்து எந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்கு அப்படின்றத அவர் வந்து வெளிப்படையா வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த வெளிப்படையா அவர் பேச ஆரம்பிச்சது மக்கள் அதை கூர்ந்து கவனிக்கிறாங்க. அதாவது பெரும்பாலான அரசியல்வாதிகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேச காதுல வந்து ஒரு பக்கம் வந்து வாங்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனா விஜய் பேசுறத மக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க, அதை கேட்கறாங்க. அதோட தாக்கம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. இதனாலதான் வந்து விஜய்க்கு படிப்படியா வந்து அவருடைய ஓட்டு சதவீதம் வந்து பல மடங்கு வந்து அதிகரிச்சது. மீனவர்களுக்கு முக்கியம் பாதுகாப்பு. முக்கியமா நீங்க வந்து கவனிக்கலாம், மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்க. அங்க பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. இலங்கையில உள்ள கவல்பட பிடிச்சாலும் சரி, அவங்களோட போட்டை சிறைப்பிடிச்சாலும் சரி, இப்படி பலவிதமான இன்னல்களுக்கு வந்து ஆளாகிறாங்க. அவங்க சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க ஒரு மாசம் கிட்டத்தட்ட வந்து ஜெயில வந்து போட்ட பிறகு அதுக்கு அரசு, தமிழ்நாட்டு அரசு கண்டனம் தெரிவிக்கும். அந்த பேப்பரை எழுதி கொடுத்தோட அதோட அது வந்து விட்டுரும். ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பிறகுதான் வந்து அவங்களே வந்து வெளியில வந்து விடுவாங்க. இப்படிதான் வந்து இது வந்து போயிட்டே இருக்குது. இதனால அவங்களுடைய மாதம் வருமானம் பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய போட்டு வந்து இலங்கை அரசை வந்து வச்சுக்கும், அவங்களுடைய போட்டு நஷ்டம், இப்படி பல விதமான நஷ்டத்துக்கு அவங்க உள்ளாவறாங்க. குடும்பம் பெரும் பாதிப்பு வந்து உள்ளாகுது. அதோடு மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு, அதாவது நம்ம டெல்டா மாவட்டத்துல விவசாயி தான் ரொம்பவே முக்கியம். அந்த விவசாயிகளை பத்தி அவர் வந்து உண்மையிலேயே வந்து உணர்ந்து பேசியிருக்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு. நம்ம வந்து கடலுக்கு தான் படையில இருந்து விடுவோம், ஆனா ஒட்டுமொத்த உலகுக்கே வந்து விவசாயிகளுடைய உணவு தான் வந்து படையல் அப்படின்னு அவர் பெருமையா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உணர்வுகளை வந்து மதிக்கிறாரு. முக்கியமா அடுத்த பிரவீன் ஒண்ணு இருந்தா கண்டிப்பா நான் ஒரு விவசாயியா தான் வந்து இறக்க ஆசைப்படுறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பெருமையின் வெளிப்பாடுன்னு பாருங்க. இதோட மட்டும் இல்லாம அவர் பலவிதமான விஷயங்களை வந்து அங்க வந்து எடுத்து பேசுறாரு. அதாவது மணல் கொள்ளையா இருக்கட்டும், அங்க டெல்டா பிரச்சனையா இருக்கட்டும், மக்களுடைய அன்றாட பிரச்சனை, அதாவது கேஸ்ல இருந்து கேஸ் மானியம் மட்டும் இல்லாம நீட்டு ஒழிப்புன்னு சொன்னீங்களே, அந்த நீட்டு ஒழிப்பு வந்து தேர்தலுக்காக வாக்குறுதி கொடுக்குறீங்க, அதாவது நடக்காதுன்னு தெரிஞ்சே வேணும்னே நாங்க எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற ஒரே முனைப்போட வந்து நீங்க இந்த வாக்குறுதியை கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் வந்து ஓப்பனா பேசாரு. உண்மையை வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் பல விஷயம் வந்து ஒளிஞ்சிருக்கு. தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்று 5 வருஷம் நார்மலாவே வந்து இருப்பீங்க. அந்த கடைசி ஒரு வருஷத்துல வந்து எல்லாமே வந்து அது செய்யற மாதிரி இது செய்யற மாதிரி தட்டப்பட்டு ஆடி எல்லாமே அடிக்கல் நட்டுவீங்க, அதுக்கு பிறகு வந்து காணாம போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது 100% உண்மைதான். அதாவது இந்த 4 வருஷம் வந்து அப்படியே சீராவே போயிட்டு இருந்தது. இப்ப கடைசி ஒரு வருஷத்துல பாருங்க எவ்வளவு
எவ்வளவு ஆட்டம் ஆடுறாங்க, எங்கெங்க வேலை எப்படிலாம் நடக்குது பாருங்க. ரோடெல்லாம் வந்து பயங்கரமா சரி பண்ற மாதிரி சீன் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு வந்து காசெல்லாம் வந்து அள்ளி வந்து இறக்கிறாங்க. 5000 ரூபாய் மாசம், இந்த 4 வருஷம் தரது, இந்த வருஷம் ஏன் தராங்க, அந்த விஷயத்தை எல்லாமே வந்து எடுத்து சொல்றாரு. இது மட்டும் இல்லாம மக்களோட மக்களா நான் வந்து இருப்பேன், ஒவ்வொரு வீட்லயுமே வந்து விஜய் இருப்பேன் அப்படின்றத ஆணித்தரமா அழகா வந்து சொல்றாரு. அது வந்து உண்மைதான். ஒவ்வொரு வீட்லயுமே வந்து விஜய் வந்து இருப்பான். வெளியில பிரச்சாரத்துக்காக நீங்க எவ்வளவு தடுக்கலாம், ஆனாலும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு விஜய் வந்து ஆல்ரெடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இதுவும் வந்து 100% உண்மைதான். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு எழுச்சி, மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒவ்வொரு வீட்லயும் அவங்க பிரச்சாரம் அவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய பிள்ளைகள் சொல்றத பெற்றோர்களும் அன்பா வந்து கேட்டுக்கிறாங்க. அதிரடியா இன்னொரு விஷயத்த சொன்னாரு. அது இன்னுமே வந்து ஆச்சரியப்படுத்துச்சு. அதாவது கோடி கோடியா வந்து ஊழல் பண்றது இந்த நாட்டு மக்களுக்கே தெரியுது. வேலூர்ல பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு சில விஷயம் வந்து பண்ணாரு. ஆவுனா இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் உண்டான தேர்தல் கிடையாது, இது தமிழ்நாட்டுல தான் இந்த தேர்தல், அதனாலதான் வந்து திமுக எதுக்குறன்றத அவர் வந்து சொல்லிருந்தாரு. அதுதான் வந்து அப்படியே வந்து பாஜக ஆதரவு கொடுக்கறதா அதை வந்து மற்ற கட்சியெல்லாம் திருச்சி பேசிச்சு. இதனாலதான் விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் பேசுனது உண்மைதான். அதாவது இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து போட்டி கிடையாது. அதாவது கிரிக்கெட்ல கூட டெல்லி வந்து தமிழ்நாட்டை வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர் பயங்கர ஒரு கரகோஷத்தை சொன்னாரு. ஆனாலும் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க தான் வந்து பாஜகவோட கைக்கூலி, பாஜக கூட மறைமுகமா கை குத்துறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடி ரைடு வந்து ஏதாவது ஒன்று வருது அப்படின்னா உடனடியாக டெல்லிக்கு போய் வெள்ளக்கொடை பிடிச்சிருவீங்க, அங்கே சேர வேண்டியதெல்லாம் கரெக்டாக வந்து சேர்த்துருவீங்க. அதனால தான் உண்மையிலே நீங்க தான் வந்து பாஜகவோட கைக்கூலி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மறைமுகமா வந்து உறவு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவர் சொன்னதுல ஒவ்வொரு விஷயமுமே வந்து மனசுல ஆழமான பதிகிற ஒரு விஷயம் வந்து பதிஞ்சிருக்கு. இந்த விஷயத்த நான் நேற்று வந்து பேசிட்டு இருந்தேன், ஏதாச்சும் வந்து என்னுடைய பிரதர்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன். அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இப்போ பயங்கரமா வந்து கலங்கி போயிருக்கிறாங்க. விஜய் ஏதாவது சொன்னா திமுக உடனே எங்களுக்கு சரியான எதிரி அதிமுக தான் அப்படின்னும் திமுக சொல்லுது. அதே போல அதிமுக எங்களுக்கு நாங்க களத்தை ஊத்து ஒதுங்கல, நாங்க தான் வந்து திமுக எதுக்குறோம் அப்படின்னு அதுவும் நடந்து போய்கிட்டு இருக்கு. இதுதான் விஜய் இப்படி சொல்றாரு. அதுக்கு முக்கிய காரணம்னா, ஏற்கனவே அதிமுகவும் திமுகவும் பல வருஷமா வந்து மாறி மாறி வந்து ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அதாவது நான் ஏதாவது ஊழல் செஞ்சா நீ வந்து ஆட்சிக்கு வந்தா அது கம்முன்னு இருக்கணும், நீங்க ஆட்சிக்கு வந்தா நான் கம்முன்னு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒத்து பேசிக்கிட்டு ஆட்சி மாத்தி மாத்தி வந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால வெளியில வந்து அவங்க செய்யற ஊழல்களை யார் வந்தாலும் வாயத்திறக்காம கம்முன்னு வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப விஜய் வரத்தால இந்த விஷயம் வந்து பயங்கரமா கலக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முக்கிய காரணம், டிவிக்கு ஆட்சிக்கு வந்தா ரெண்டு கட்சிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. ரெண்டு பக்கம் செஞ்ச ஊழல் எல்லாம் வெளில வரும் அப்படின்னு நடுங்கி போயிருக்காங்க. அதனாலதான் திமுகவே எடப்பாடி இருந்ததான் சரியா இருக்கும் அப்படின்னு எடப்பாடி ஆதரிக்குது திமுக. அதனாலதான் ரெண்டு பேருமே சேர்ந்து இப்ப வந்து விஜய் வந்து அட்டாக் பண்றது. உண்மையிலே சொல்றேன், இதுல வந்து பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து இப்படி சொல்றாரு, நான் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை நான் கொடுப்பேன், அதாவது வந்து ஆட்சிக்கு வந்த பிறகும் மக்கள் இதை கண்டினியூ வந்து பார்க்கலாம், அதுக்கு உண்டான முயற்சிகள் 100% நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூய்மையான ஒரு வார்த்தைன்னு பாருங்க. இந்த வார்த்தைக்காகவே அவருக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு திமுக அரசும் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு பயங்கர பரபரப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா ஊர்கள்லயுமே மொத்தமாவே இளைஞர்களை வந்து முக்கியமா இளைஞர்கள் வந்து டார்கெட் பண்றாங்க. ஏன்னா இளைஞர்கள் எழுச்சி தான் வந்து விஜய்க்கு வந்து ஏற்பட்டிருக்கு. 70% இளைஞர்கள் வந்து விஜய்க்கு தான் வந்து ஓட்டு போடுறாங்க, 85% பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. இது 40 வயசுக்குள்ள. அதே போல 40% நடுத்தர வர்க்கத்தினர், அதாவது 30 இருந்து 60 வயசுக்குள்ள 40% வந்து விஜய்க்கு தான் போடுறாங்க. 60 இருந்து 80 தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது. அது மட்டும் தான் மற்ற இடத்துக்கு வந்து ஓட்டு போகுது. அதனாலதான் அவங்களுடைய டார்கெட் முழுவதும் இளைஞர்களை நோக்கி இருக்கு. ஏன்னா நம்ம இதுவரை வந்து பார்த்திருந்த விஜயை விட இன்னைக்கு பேசின விஜய் அது வேற மாதிரி வேற லெவல்ல வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சிங்க அப்படின்னா விஜய் தொடர்ந்து இனிமேல் வெளில வர போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால மிகப்பெரிய அளவுல பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் திமுகவும் அதிமுக களத்துல இருந்து சேர்க்க வேண்டியதில்லை. திமுக இப்ப பயங்கரமா வந்து செயல்பட்டு இருக்குது. இப்படி பல விஷயங்கள்ல இன்னைக்கு தமிழக அரசியலே புரட்டி போட்ட ஒரு விஜய் அடுத்த சில நாட்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறாருன்றது மட்டும் உண்மை. என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த நிகழ்வுல பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ பேசிக்கிறேன். மீண்டும் அடுத்த நன்றி.